கலை ரசிகர் அனைவருக்கும் எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடகத்தினால் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இரவு எங்களுக்கு அரியதோறு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தாயாக விளக்கக்கூடிய என்னுடைய அம்மா காட்டுகாநல்லூர் கிராமத்தை சேர்ந்த ரஞ்சினி அம்மா அவர்கள் எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றத்திற்கு வாய்ப்பளித்தார்கள். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படி இருந்தாலும் எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றத்தினால் இன்று இரவு இவர்கள் முன்பதாக நடத்திய நாடகம் என்னவென்றால் கல்யாணம் என்னும் சிற்றன்னையின் கொடுமை, பத்மாவதி திருக்கல்யாணம் என்னும் சிற்றன்னையின் கொடுமை என்ற புராண கதை உங்க முன்பதாக நடத்தணுமா? எப்படி இருந்துச்சுமா? நல்லபடியா பண்ணி கொடுத்தீங்க. நல்லா உங்களுக்கு எப்படி மாறிச்சு? எத்தனை பணம் காசு கொடுத்தாலும் வீடாக முடியாது. உங்களுடைய கைத்தட்டல் மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே. அப்படி இருந்தாலும் மீண்டும் எங்களுக்கு ஒரு அருகிய வாய்ப்பு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அது மட்டும் கிடையாது, எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றத்திற்கு அமைப்பாளராக விளங்கக்கூடியவர் ஆரணி மாநகரம் பழைய பஸ் நிலையம் அம்மு பார்த்திபனையாவிடம் சென்றால் எங்கள் ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, 60 நாடக மன்றங்கள் இருக்கிறது. உங்கள் ஊருக்கு ஏற்றால் போல் எந்த நாடக மன்றம் உங்களுக்கு வேண்டுமோ, புராண கதைகளும் நாவல் கதைகளும் உங்கள் ஊருக்கு ஏற்றால் போல் நீங்கள் ஒப்பந்தம் செய்து வரலாம். எங்கள் ஒப்பந்ததாரர் ஆரணி மாநகரம் பழைய பஸ் நிலையம் வி சிவா அம்மு பார்த்திபனையாவிடம் சென்றால் எங்கள் ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம் உங்களுக்கு சிறப்பான முறையில் நாடகம் நடத்தி தரும். எங்களுக்கு அரியதொரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய சமுதாயத்தை சேர்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடையில்லாமல் விடை பெற்று செல்கின்றோம். ரொம்ப நன்றி.